டெய்லியும் மத்தியான சாப்பாடுக்கு என்னடா பொரியல் செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான பொரியலை அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியவும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை மேலே அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காய்கறி எல்லாமே நல்லா வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லாவே காய் எல்லாமே வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி. வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளியும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டு இருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அந்த காய்கறியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை மேலே அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காய்கறி எல்லாமே நல்லா வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தேங்காவும் அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை 1 கையளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே கீரையில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கீரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருகி வர ஆரம்பிக்கும். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கையளவுக்கு துருவின தேங்காவையும் இதில் போட்டுட்டு தேங்காய் ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை பொரியல் ரெடி. முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாவும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு முள்ளங்கியை நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி 2 கரண்டி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை மேலே இதில் ஊற்றிட்டு
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த காய் எல்லாமே நல்லா வேகும். இதில் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் இதில் சேர்த்திட்டு தேங்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி. கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க. இதில் 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு நல்லா கியூப் ஷேப்பாக தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கரண்டி அளவுக்கு கேரட்டையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் பொரியல் ரெடி. கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியாகவும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காய் ஃபுல்லாகவே நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா பபிள்ஸாக வரும். இதில் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 வகையான பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வேற என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. வாழைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லியுமே வாழைக்காய் பொரியல் செய்வீங்களா? நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே செய்கிற வாழைக்காய் பொரியலை கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு யாருக்காச்சும் சொந்தக்காரங்க வந்தாங்களா, டக்குன்னு ஒரு பொரியல் செய்யணும்னா இந்த மாதிரி கீரை பொரியலாக செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க.
வெண்டைக்காய் பொரியல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விதத்தில் நமக்கு உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும். நம்ம மைண்டுக்கு, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. ஐக்கு கூட ரொம்ப ஹெல்த்து. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வெண்டைக்காய் பொரியலே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. முள்ளங்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முள்ளங்கியை நீங்க சாம்பார்ல தான் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இனிமேல் இந்த பொரியலா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க டெய்லியுமே கேரட் பொரியல் செய்வீங்களா? நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே செய்யற கேரட் பொரியலோட ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கோவக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கோவக்காய் பொரியல் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான பொரியல அதுவும் வெறும் 5 நிமிஷத்துல செஞ்சு உங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பொரியல்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.